டே 6 ஆஃப் 1% பெட்டர் எவ்ரி டே. காலைல எந்திரிச்சு ஒரு வணக்கத்தை போட்டு இன்னைக்கு மண்டே மங்களகரமான டே. நம்ம ஜாக்கெல்லாம் மாட்டிட்டு எப்போதும் போல பால் சப்ளைக்கு 5:30 கிளம்பியாச்சு. நேரம் அங்கே போய் என் வண்டியை நிப்பாட்டிட்டு எங்க அப்பா வண்டியில பால் லோடெல்லாம் ஏற்றிட்டு ஒவ்வொரு கடைகளுக்குலாம் சப்ளை போட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கும் போது கிளிகத்திர சவுண்டு. என்னடா கிளிகத்துதுன்னு சொல்லிட்டு வானத்தை திரும்பி பார்த்தா எல்லா கிளிகளும் சேர்ந்து முருங்கைக்காயை பிரித்து அதில் உள்ள விதைகளையும் அதிலையும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா பனானா. ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து கிளம்பி ஜிம்முக்கு வந்தோம். ஜிம்முக்கு வந்தால் ஃபஸ்ட் எடுத்து வெயிட்டை செக் பண்ணோம். இன்னைக்கு அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 79.8 kgs இருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக செஸ் டே தான். பட் இன்னைக்கு வந்து ஜிம்மில் எல்லாருமே வந்துட்டு செஸ் தான் போடுறாங்க, அதனால நீ மாறிக்கோ அப்படின்னு சொல்லி கோச் சொன்னார். அதனால நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணோம்னா ஷோல்டருக்கு மாறிட்டோம். ஸோ ஷோல்டருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லேட்டரல் ரைஸ் 3 செட்டும், செகண்ட் ஒர்க் அவுட்டா டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ் 3 செட்டும், தேர்ட் ஒர்க் அவுட்டா ரிவர்ஸ் ஃப்ளைஸ் 3 செட்டும், அதை முடிச்சதுக்கப்புறம் ஃபோர்த் ஒர்க் அவுட்டுக்கு வந்துட்டு அப்ரைட் 3 செட்டும், ஃபிஃப்த் ஒர்க் அவுட் வந்துட்டு பார்பல் ஸ்ட்ரெச் 3 செட்டும் போட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை முடிச்சதுக்கப்புறம் கார்டியோ ஏறதுக்கு முன்னாடி ஷோல்டரோட பம்ப் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் போஸ்டிங் போட்டுட்டு இருக்கும்போது இன்னைக்கு நறுக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று சிக்கிச்சு. அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் ஆயிருக்கும். ஸோ என் ப்ரொஃபைல் வந்து விசிட் பண்ணி பாருங்க. அந்த ஃபோட்டோ பின் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பேருக்கு விறுவிறுக்க 30 minutes இன்க்ளைன் 15ல போட்டு 5.5ல வச்சு வாக்கிங்கை போட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோன்னா குளிச்சு கிளம்பி இன்னைக்கான அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஜீன் கூட ஒரு ப்ளூ டெனிம் ஷர்ட். அதை போட்டுட்டு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு போய் எங்கள் வீட்டில் கேட்டால் எங்கள் அம்மா வந்துட்டு என் டயட்டை மொத்தமாக முடிச்சு கட்டுறதுக்காக பூரி போட்டு வச்சிருந்தாங்க. கோச் வேற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு திட்டுறாரு. அதனால வந்து பூரி வேண்டாம், அதே இதில் சப்பாத்தி போட்டு கொடுத்துருன்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அம்மா சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியை போட்டு கொடுத்தாங்க. சப்பாத்தியை எடை போட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம நேராக ஆஃபீஸ் ஓடியாச்சு. ஃபினிக்ஸ் பையை தூக்கிட்டு லிஃப்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் மாஸ்டர் தி பிளாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே நின்று இருந்தாரு. அவரை பார்க்கும் போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, அவர் நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறாரு, ஆனா 5 டக்கு நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைச்சிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டோம். கீபோர்டை 4 தட்டு, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் லஞ்சு ஒரு 1:30 போல கிளம்பி லஞ்சு. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் லெமன் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. லெமன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரிட்டன் மேலே வந்து உட்காந்து திருப்பி கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஈவினிங் ஒரு 5:30 போல் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிது. அதனால சரி கீழே போய் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீழே போனோம். கீழே போனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கான் வாங்கினேன். பட் என்னோட நண்பர்கள் ஒருத்தன் சமோசாவும் ஒருத்தங்க சாண்ட்விச்சும் வாங்கி அமுக்கிட்டு இருந்தாங்க. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 8:30 to 9:30 சஞ்சய் வந்துட்டு கோட் புக் பண்ணியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் அப்படியே ஆஃபீஸ் அவுட்ஃபிட்டில் நம்ம வந்துட்டு ஷெட்யூல் விளாண்டோம். ஷெட்யூல் விளாண்டு முடிச்சுட்டு அவன் வாடா ஒரு சூப்பரான கடைக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே எல்லா தோசையும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புரசத்துக்காக எண்ணெய் கம்மியாக போட சொல்லி ஒரு ஈரல் தோசையும் ஒரு சிக்கன் தோசையும் வாங்கிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. கதை ஒரு 10 நிமிஷம் டொங்குன்னு தட்டிட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறம் திறந்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் படிக்க வேண்டிய பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருந்தது. படித்து முடிச்சுட்டு அடுத்தது ஒரு 11 மணி போல் படுத்து தூங்கியாச்சு. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.